நீர் 10,000களில் சிறந்த தேவன். ஓ, உம்முடைய வலது கரத்தினால் எங்களை தாங்குகிறவர், உம்முடைய உள்ளங்கையினால் எங்களை வரைந்து வைத்திருக்கிற தேவனாட்டவர். அப்பா, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக அடையினை கொண்டு நீங்க பேசுங்க. ஒரு வார்த்தை, பெருமையான வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது ஆண்டவர். மாம்சத்திலிருந்து வார்த்தை வந்து விடாதபடிக்கு என் ஆவியானவருடைய கரத்தில் அடியனை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற. ஓ, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, இன்றைக்கு கேட்கிற காதுகள் ஆண்டவரே, ஓ, எல்லாருடைய செவிகள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட காதுகள், செவிட்டின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்தப்புறப்படுத்துகிற, தேவனுடைய வார்த்தையை கேளாதபடிக்கு மந்த நலமல வைக்கிற எல்லா வல்லமைகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிற. நீர் பேசுங்க, நீங்க பேசுங்க அப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறீங்க, மிச்ச பேரெல்லாம் சோகமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. பாட்டு சோகமாக்கி வச்சுங்களே. அல்லேலூயா. அது சோகப்படுத்தாது, அவருடைய அன்பு அதிகமாய் அதிகமாய் அவருக்குள்ள ஆழமாய் போக செய்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ நல்ல பாட்டு தெரியுமா? நான் அதிகமாய் செபிக்கிறேன், தேவனே, நான் பாடல் பாடும்போதே என் ஜீவனம் போனாலும் நலமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் உம்முடைய ராஜ்யத்தில் சேர வேண்டும். அல்லேலூயா. சரி, நேரம் கிடையாது. நான் என்னுடைய சாட்சி சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய பெயர் என்னன்னு தெரியுங்களா? அவர் சொன்னார், புரியல. என்னுடைய பெயர் தமிழில் யெகோவா. அல்லேலூயா. அது தேவனுடைய பெயராக இருக்கிறபடியால் ஸ்கூலில் ஜெகோவா ஜெகோவான்னு சொல்லி அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து, ஐயோ அந்த நாமத்தை வீணாக்குறோமே. அல்லேலூயா. அந்த பேருக்கு தகுந்த வாழ்க்கையில் அந்த பேர் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் பதில் என்னன்னு போட்டுவிட்டோம். அல்லேலூயா. ஜெகோவன், ஜெகோவன். அல்லேலூயா. கர்த்தர் என்னையும் ஒரு குடும்பத்தில் என் தாய் தகப்பனார் இருக்கிறாங்க. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். அல்லேலூயா. சட்டை இப்படியெல்லாம் போட்டுன்னு இருக்கிற பணக்கார குடும்பம் இல்லை, மிக ரொம்ப ஏழை. அல்லேலூயா. என் தாயார் வீட்டு வேலை செய்து, நாங்கள் எங்கள் வீட்டில் 5 பேர் அண்ணன் தம்பிகள். எனக்கு ஒரு மூத்த அண்ணன், மிச்ச பேர் நான் 2வது. எனக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி, அடுத்தது தம்பி, இன்னொரு கடைசியாக என்னுடைய சகோதரி இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் எங்களை ஒரு குடும்பத்தில் உருவாக்கி, அந்த நாளில் அம்மா அதிகமாய் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. சாப்பாடு கூட நான் அதிகமாய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டது இல்லை. நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் எனக்கு நல்ல சாப்பாடே கிடையாது. குழந்தையில் பால் வாங்கிறதுக்கு கூட காசு இல்லாமல் இருந்துச்சு. எங்கள் தகப்பனார் அம்மாவை விட்டுட்டு ஊர் வேலைக்கு போயிடுவார். வருகிறது 8 மாதம் 1 வருஷம் கழித்து வருவாங்க. நாங்கள் குழந்தைய வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பசிக்கு பாலுக்கு ரொம்ப கஷ்டப்படும் பொழுது என் தாயார் கஞ்சி தண்ணியை வடித்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. சக்கரை வாங்கிறதுக்கு கூட பணம் இருக்காது, அவ்வளோ ஏழை. என் தாயாருக்கு படிப்பு வசதி இல்லை, காசு என்ன கூட தெரியாது. என் தகப்பனார் சம்பாதிச்சுன்னு வருவார், ஆனால் என் தாயாரை அதிகமாக ஏமாத்தினார். அல்லேலூயா. அப்போது 1 ரூபாய் நோட்டு 2 ரூபாய் நோட்டு கட்டாயத்தில் வந்து கொடுப்பார். ஆனால் அதில் இருக்கிறது ஒரு 100 ரூபாய் தான் இருக்கும். அல்லேலூயா. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பணம், அந்த காசு உங்களுக்கு தெரியும், இவ்வளோ பணம் வெடிச்சுக்கின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் என் தாயாருடைய அம்மா சொல்லுவாங்க, என்னம்மா நீ இப்படி இருக்கிற,
பிள்ளைகளை எப்படி வளர்க்குற, ஆனால் உனக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறேன்னு ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருந்தாங்க. நான் அதிகமாக செல்ல பிள்ளை, அது பக்கம் இருந்தாலும் பட்டினியில் எனக்கு ரொம்ப தெரியும். என் தாயை வேலை செய்ய வீட்டுக்கு வேலைக்கு போவாங்க. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு என் தாயோடு சேர்ந்து அங்கே வேலை செய்ய துணி கசுப்பாங்க, நானும் எடுத்துன்னு போய் மாட்டுவேன். அவங்க அதிகமாக கஷ்டப்பட்டு, ஆனால் நான் தான் என் குடும்பத்தில் பலவீனமான பாத்திரம். எல்லாம் நல்லா இருப்பாங்க, நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். காற்று அடித்தா என்னை சொல்லுவாங்க, ஓடி போய் பிடிச்சிக்கோ, மரத்தை பிடிச்சிக்குவேன், பறந்து போயிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப எல்லாம் எலும்பாக இருந்தேன். அப்போவே எனக்கு அதிகமாக பலவீனம் இருந்தது. இருந்தாலும் இப்படி கஷ்டத்தில் வளர்ந்து, ஆனால் அம்மா ஒன்று செஞ்சாங்க. எங்களை ஆவிக்குரிய சபையில் அவங்க ஒவ்வொரு நாளும் வாரத்தில் 3 நாள் உபவாசம் எடுப்பாங்க. மாதத்தில் எவ்வளவோ உபவாசம் எடுப்பாங்க. ஆனால் எவ்வளோ உபவாசம் எடுத்தும் போராட்டம் குறையவே இல்லை. கடைசியாக நான் கொஞ்சம் வளர்ந்தோடனே அம்மா என்னை ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணாங்க. பாஸ்டர் திட்டினார், ஏம்மா நல்ல பசங்க 4 பேர் இருக்கிறாங்க, ஏன் இவனை மாத்திரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற? கடவுளுக்கு நல்ல ஒரு திடனாக இருக்கிற பலனாக இருக்கிற குழந்தைய ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அப்போ அம்மா சொன்னாங்களாம், இல்லையா நான் தரிசனம் பார்த்தேன், என் மக ஒரு எல்லோ கலர் ஷர்ட்டு போட்டுக்கின்னு டை போட்டுக்கின்னு ஒரு பெரிய மீட்டிங்கில் அங்கே ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க, மெசேஜ் கொடுத்து கொண்டு இருக்கிறான். என்னை ஆண்டவர் இப்போயே என்னை காட்டிட்டார், உன்னை ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுப்பேன். அப்படி என்னை வளர்த்து ஒவ்வொரு நாளும் இப்படியா இருந்தேன். அதிக பட்டினி. நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், பசி தாங்க முடியாது. எங்கள் வீட்டு ரொம்ப பெரிய காம்பவுண்டு, அதில் ஒரு 4-5 குடும்பம் தான் இருக்கும். கரண்ட்டு வசதி இருக்காது. அப்போது அந்த சிம்பிளி விளக்கு அத்திய வச்சு தான் நம்ம இருப்போம். அப்போது அங்கே ரோட்டில் ஒரு குப்பை இருக்கும். அந்த குப்பையில் இந்த 3 நாள் ரொம்ப கெட்டுப்போன ப்ரெட்டு வறுக்கி இதெல்லாம் போட்டு இருப்பாங்க. எனக்கு அம்மாக்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அம்மா எடுத்துன்னு வர கஞ்சிக்கு கொஞ்சி செய்வாங்க. அந்த நொய் சாப்பாடு இருக்கும், நொய். அப்போ நொய்யின்னுவாங்க. அந்த நொய்க்கு செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். அம்மா எனக்கு பழைய சாப்பாடு வேணும்மா, எனக்கு பழைய சாப்பாடு. ஏன்னா பழைய சாப்பாடு இருக்கும், புது சாப்பாடு நானும் சாப்பிட்டேன்னா எல்லாருக்கும் பத்தாதே. அப்படி எங்கள் அண்ணன் தம்பிங்களெல்லாம் பார்த்துட்டு எனக்கு பழைய சாப்பாடு கொடுப்போம். இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு, அப்போது பசி தாங்க முடியாது. குப்பை தொட்டியில் போய் அந்த 3 நாள் இதையே எடுத்து யாருக்கும் தெரியாமல் மறைஞ்சி நானும் என் தம்பி சின்ன பையன் அவனையும் சாப்பிட வைக்குவேன், நானும் சாப்பிடுவேன். இப்படி ரொம்ப கஷ்டத்தில் ஏழ்மையால் வாழ்ந்தேன். ஆனால் சண்டே கிளாஸுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் அம்மா என்னை சண்டே கிளாஸுக்கு அனுப்புவாங்க. எல்லா கூட்டத்துலேயும், சகோதரி கூட்டத்துலேயும் ஒரு சிறு பாய் போட்டு இருப்பாங்க. நானும் என் அண்ணன் தம்பிங்க ஆம்பளை பசங்க அங்கே வருவாங்க. இப்படி வளர்த்தாங்க. நாட்கள் ஆனது. நான் ஆவிக்குரிய சபையில் சிறு வயதில் நான் 5-6 வயசு 7 வயசுலேயே நல்ல வசனங்களை சொல்லுவேன். வளர மன்னப்பாடம் வசனம் கிட்டத்தட்ட 200-250 வசனம் சங்கீத புஸ்தகத்தில் பார்க்காம சொல்லுவேன். நானும் என் தங்கச்சியும் ரொம்ப டேலண்டட். அந்த வசனம் சொல்லின்னு இருப்போம். பாஸ்ட்டை பார்த்து பயந்து மைக்கச்சி விழுவோம். மைக்கச்சிலே அப்படியே சொல்லின்னு இருப்போம் வசனம். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. அப்படி வளர்ந்தோம். காலங்கள் கடந்து போனது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு கொடிய கிரியை இருந்தது, பொல்லாத ஆவி. அது சிறு குறுகிய குடும்பங்களில் இருக்கலாம். சந்தேக ஆவி. என் தாயாரை உதைப்பார், அடிப்பார், துன்பப்படுத்துவார், வேதனைப்படுத்துவார். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான். ஸ்கூல் முடிக்கும் போதெல்லாம் 5th ஸ்டாண்டர்டெல்லாம் ஸ்கூல் முடித்து ஒரு புக் ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்து அந்த காசில் தான் அம்மா ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. கவர்மெண்ட்டில் ப்ரைவேட் ஸ்கூலில். அப்படி 7th வரைக்கும் படித்து மறுபடியும் 8th அப்போ கூட்டுன்னு போயிட்டார். லீவ் டைம்லலாம் கார வேலை, 2 மூட்டை சிமெண்ட் மூட்டை தூங்குவேன். அப்போவே அந்த பலவீனம். ஆனால் எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி தூக்கின்னு ஓடுவேன். அப்படியெல்லாம் செய்து ஒரு 10th முடிக்கும் போது எங்கள் அப்பா கிட்ட காலேஜுக்கு போக ஆரம்பித்தேன். காலேஜ் போகும்போது
வேலை அதிகாலையில் செங்கல் லோடு அன்லோட் பண்ணுற வேலை. 3 மணி 2 மணிக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. லாரியில் போயிடுவேன். சுட சுட இந்த மாலூர்லேருந்து கற்களை லோடு பண்ணிவிட்டு அன்லோட் பண்ண ஆரம்பிக்குவேன். மணல்களை லோடு அன்லோட் பண்ணுவேன். அந்த காசு எடுத்துன்னு வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுப்பேன். எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு நான் காசு வைத்துக்குவேன். இப்படி படித்த அப்பா கிட்டேருந்து ஒரு பணம் இல்லை. அப்போது ஒரு நாள் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன். அதிகாலையில் அந்த செங்கல் லோடு அன்லோட் பண்ண ஒரு வீட்டுக்கு போனேன். அப்போது என் தலையில் ஒரு துணி கட்டியிருப்பேன், டஸ்ட்டு படக்கூடாதுன்ட்டு முடிச்சுன்னு இப்படி கொடுத்துன்னு லோடை இறக்கிட்ட பிறகு கை கால் கழுவிட்டு அவங்க காஃபி கொடுப்பாங்க. அப்போது கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்திரீ காஃபி எடுத்துன்னு என்கிட்ட வந்தோம். என்னை நின்று பார்த்துட்டு ஒரே ஆளை யாருன்னு பார்த்தா என்னுடைய லெக்சர் வீட்டிலே நான் அன்லோட் பண்ணினுக்கிறேன். ஏண்டா நீ உன்னை பார்த்தா இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு வர, ஆனால் இப்படி வேலை செய்கிறிய? அப்போ அவங்க என் பையன் பைலட்டு படிக்க வேணும்னு ஆசைப்பட்றான், அவனை சேர்த்துருக்கிறேன். அப்போது 1 lakh எனக்கு நீ வெறும் 50,000 ரூபா மாத்திரம் கொடு, மிச்ச காசை நான் உனக்கு போட்டு நான் உன்னை படிக்க வைக்கிறேன். அப்போ என் தகப்பனார்கிட்ட போனேன், கொடுக்கல. நீ வாடா காரவலிக்கு வாடா, பட்டுக்கட்டா. அப்போது பையன் திறந்து கட்டுக்கட்டானா பணம், படிக்க ஆரம்பி. அல்லேலூயா. அவருக்கு கொடுக்கல, அந்த காசு கொடுக்கல. நீ வேலை செய்ய, அவர் கூட வந்து வேலை செய்ய. இல்லைப்பா நான் படிக்கணும். அதனால மைண்ட் டிப்ரெஷனுக்குள்ள ஆனேன். அப்புறமா கெட்ட நண்பர்களுக்குள்ள அதிகமாய் நெருங்கினேன். எதற்காக ஆண்டவர் என்னை அழைத்தாரோ அந்த காரியத்தை நான் விட்டு பாவம் அதிகமாய் ஸ்மோக்கு, ட்ரிங்க்ஸு எல்லாத்துலேயும் அடிக்டட் ஆனேன். நிறைய பாவங்களை நான் செய்துட்டேன். அப்போது காலேஜ் விட்டுட்டு சென்னை எங்கள் மாமா அத்தை வீட்டுக்கு போனேன். அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம், இங்கே ரவுடிசம் பண்ணி அங்கே அடிதடையாகி என்னை அவர் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு அவர் அங்கே இட்டுன்னு போயிட்டு அங்கே நடத்தினார். அப்போ அங்கேவும் செம்ம பண்ணோம். ஆனால் சேர்த்து வைக்க எனக்கு நினைவு இது இல்லை. ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்கன்னா 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் எடுத்துன்னு போய் செலவு பண்ணி, போட் எடுத்துன்னு போய் தீவில் போய் செலவு பண்ணி இவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்த. ஒரு நாள் பயங்கரமான அடி. என் அத்தை ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் பலவீனப்பட்டேன். ஒரு 5 நாள் என்னால் எந்திக்க முடியல, நடக்க முடியல. ஏன் தான் தலை சுற்றுது. அப்போது ஹாஸ்பிட்டலில் அத்தைக்கு இன்ஃபார்ம் பண்ணோன்னா, எங்கள் மாமா அங்கே எம்எல்ஏவாக இருந்தார். அத்தை அவங்க பிஏவை அமுச்சு என்னை ஹாஸ்பிட்டலுக்கிட்டேன்னு போனோன்னே டாக்டர் பிளட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா அப்போது சொல்கிறாங்க எனக்கு சுகர் வந்துட்டு இருக்குது, டயபெட்டிக். செக் பண்ணும்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க. 700, 800, 900, 1000 இப்படி வந்து சொல்லுறாங்க. டாக்டர் நீ உயிரோடவே இருக்க மாட்ட, எப்படி நீ உயிரோடு இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அப்புறமா நல்லா வாட்டசாட்டமாக இருந்தேன். ஏறக்குறைய 109 kg இருந்தேன். நாட்கள் குறைய ரொம்ப குறைந்து போய்விட்டேன். பெங்களூருக்கு வந்தேன். அம்மா சொல்லுவாங்க தேவனை தேடுறா. அப்போ கூட இல்லை, பாவத்தில் இருந்தேன். கோமா ஸ்டேஜுக்கு போனேன். ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு. இப்படி ஒரு ப்ராப்ளமாக வந்து கடைசியில் வீட்டில் 10 படுக்கையில் இருந்தேன். என்னை சுற்றி எப்போவுமே கலகலன்னு இருப்பாங்க. நான் 10 படுக்கையில் ஒரு பொணத்தை போல படுத்திருப்பேன். அம்மா எப்போவுமே கண்ணீர் விட்டு அழுவாங்க. என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட வியாதி வந்து விட்டது, யாருக்கும் இல்லை. டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு உன்னுடைய ஃபுட்டுனால தான் உனக்கு வியாதியே வந்தது. நான் அதிகமாக ரொம்ப பள்ளிய சாப்பாடு, நொந்து நூலாய் போன சாப்பாடுங்களை சாப்பிடுவேன். இது ஆகும். நான் இப்படி பாவத்தில் விழுந்தோடனே அதிகமாக தண்ணிக்கு பதில் நல்லா ஜூஸுங்க குடிக்க ஆரம்பித்தேன். அந்த வெயிலில் ஆகாது. அப்படி வந்ததுனால தான் அப்புறமா 10 படுக்கை. எனக்கு தெரிஞ்சு விட்டது நான் சாக போகிறேன். எனக்கு நிறைய காரியங்களை தெரிந்து விட்டது. அப்புறமா அதுக்கு முன்பதாக தான், சாக போகிறதுக்கு முன்பதாக தான் சகோதர சுதீஷ் அவங்களுடைய
ஒரு ரிலேஷனில் சாவுக்கு போகும்போது அந்த மனுஷன் என்னை பார்த்து சொல்லுவார். அவர் தான் முதல்ல தேவனுடைய வார்த்தை எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும், தெரிஞ்சுக்கினே இவர் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும் போது இவன் கெடுக்கிறான் பைத்தியக்காரன், என்னை பற்றி எனக்கு தான் தெரியும். அவர் சொல்வார், நான் தீர்க்க தரிசனமாக பார்க்குறேன், உன் பக்கத்தில் ஒரு தேவதூதன் உருவின பட்டயத்தை கோடு வைத்து இருக்கிறாங்க, நீ ஒரு நாள் இந்த பட்டயத்தை கொண்டு நீ புறப்படுவாய் என்று சொன்னார். நான் அதை தள்ளி விட்டேன், புறக்கழித்து விட்டேன். சொல்லிட்டேன், சரி நான் கூடவே இருந்து சாவுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அதே பாவம். அப்போது ஒரு நாள் ரொம்ப முடியாமல் சாகுற நிலமை, அந்த மாத்திரை பாக்ஸ் இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கொண்டு இதுக்கு மேலே பார்க்க முடியாது. ஏன்னா எவ்வளோ நாள் தான் கால் வலி, சுகருக்கு ரொம்ப கால் வலி வரும், ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும், முதுகு வலியெல்லாம் வரும். அந்த நோவு சொல்லவே முடியாது, வேதனைப்படுவேன். ஆண்டவர் இவ்வளோ வேதனை. ஆனால் அப்போ கூட நான் ஆண்டவரை நான் கூப்பிடல. சரி எல்லாரும் பார்க்கும்போது சாவுற நிலைமை தான் ஆகிட்டேன். அப்போ அந்த பாக்ஸ் எடுத்துக்கின்னு எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும், நேராக எடுத்துக்கிட்டு அந்த மாத்திரை எல்லாம் தூக்கி விசிறச்சிட்டேன். கடவுளே இல்லை, நான் இதுக்கு மேலே யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டேன். எங்கள் அம்மா ரொம்ப அழுகுறாங்க, குடும்பம் எல்லாம் ரொம்ப சோகபத்தில் இருக்கிறாங்க. ரயில்வே ட்ராக்கில் படுத்த ஒரு ட்ரெயின் வந்துச்சு. ட்ரெயின் வரும்போது ரொம்ப பயந்துட்டேன், பயந்து ஏஞ்சி வந்து உக்காந்துட்டேன். ஆனால் சாக முடியல, பயம். அம்மாவை நினைக்கிறேன், எல்லாரும் நினைக்கிறேன், டிப்ரெஷன் அதிகமாக வீட்டேன். அப்புறமா மறுபடியும் என் இருதயத்தை கல்லாய் மாற்றிக்கின்னு இப்போ நான் சாகணும், பரவாயில்ல, ஒரு 3 மாதம் வீட்டில் அழுது புலம்புவாங்க, அப்புறமா இயல்பான வாழ்க்கை வந்துவிடும் என்று நானும் கண்ணை மூடி கட்டியாக பல்ல கட்சிக்கின்னு அடுத்த ட்ரெயின் வந்து விடுச்சு. கிட்ட நெருங்குறது பார்த்துட்டேன், கண்ணை மூடி கெட்டியாக கிடந்துருக்கு. ஏதோ ஒரு சத்தம் அந்த பக்கத்தில் இருந்துச்சுன்னா அங்கே கத்துற மாதிரி. நான் கெட்டியாக முடிக்கினேன். ட்ரெயின் கிட்ட வரும் பொழுது 2 கரம் என்னை அப்படியே தூக்கி அந்த பக்கம் வீசியது. எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இப்படி நடந்தது? நான் சாக வேண்டியவன் தானே, எப்படி இப்படி நடக்கும் என்று எனக்கு முடியல. மறுபடியும் வீட்டுக்கு வந்து விட்டேன். அம்மா கிட்ட சொன்னேன், அழுறாங்க, எங்களெல்லாம் மறந்துட்டு நீ இப்படி பண்ணையாடா, நான் இதுக்காக உன்னை ஒப்பு கொடுத்தேன், என் ஆண்டவர் தான் உன்னை காப்பாற்று இருக்கிறான். அப்போ சொன்னாங்க, நீ போய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு, உன்னை காப்பாற்றுனுங்க யாருன்னு கேளுங்க. நான் ஜெபம் பண்ணேன். அப்போது என் மனைவி இருக்கிறாங்க, அவங்க அப்போ எனக்கு திருமணம் ஆகலை, அவங்க சகோதரன் தான் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சுவேன் வருவா. அப்போ இவங்க வந்து நிறைய மீட்டிங்க்கு ஜானி கூடலாம் போவாங்க. அப்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணு, என்னான்னு கேட்டுக்கங்க. நான் அப்படி ஜெபம் ஆரம்பித்தேன். 1 நிமிஷம் 5 நிமிஷம். சரி ஒரு நாள், சரி என்னை காப்பாற்றுறது யாரு தான்னு ஒரு 21 நாள் உபாசம் எடுக்கலாம். ஜெபம் பண்ண உள்ள அறைக்குள்ளே போயிட்டு அம்மா கிட்ட சொல்லிவிட்டு, அம்மா சொன்னாங்க, இந்த பலவீனத்தில் ஃபாஸ்டிங் வேணாடா. இல்லைம்மா நான் போகிறேன், ஆனால் தண்ணி ஜூஸ் எல்லாம் இருக்கும். அப்பப்போ தண்ணி குடித்து ஒரு 10 நாட்கள் ஆனது, அடையாளமே இல்லை. அல்லேலூயா. ஒன்றும் ஒரு இதுவே இல்லை. ஜபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜபிக்கிறேன், ஒன்றுமே இல்லை. 14வது நாட்கள் ஆனது, 16வது நாள் வந்தது. தண்ணி எடுத்துக்கொண்டு வீட்டில் வைத்து விட்டேன். ஜூஸ் எதுவுமே வேண்டாமா, என்னை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லி கதவை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, ஒருவேளை மெய்யான தேவன் நீரானால், என் தாயார் சொன்னபடி நீர் என்னை காப்பாற்றுனது உண்டானால், ஒரு சேரு, ஒன்று அழகான ஒரு சேரு போட்டு அது மேலே ஒரு துணி, ஒரு புதிய வெள்ளை துணி போட்டு இதில் நீங்கள் உக்காருனா, நான் அப்படி சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். மறாவது நாள் ஒரு இது மயக்க நிலைமையில் படுத்து கொண்டேன். எந்திக்க பேச்சும் இல்லை, பட்ட படுக்கையில் இருக்கும் பொழுது நான் நினச்சேன், ஓ யாரும் இல்லை, நான் செத்தாலும் என்னை காப்பாற்றின தெய்வம் யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன், நான் இப்போ செத்தாலும் உங்களை சும்மா விட மாட்டேன் தான். அந்த வைரியோடு, இந்த வைராக்கியத்தோடு இருந்தேன்.
அப்போ படுத்து முடியல. திடீர்னு என் வீட்டு அறைக்குள்ள பயங்கரமான வெளிச்சம், ஒரு கரண்ட்டு மின்சாரம் என் மீது வந்து விழுந்தது. விழுந்த படுத்த இறந்த எண்ணெய் அப்படியே தூக்கி நின்று அப்பொழுது பார்க்கும் பொழுது கீழே கொஞ்சம் பார்க்குற ஒரு பாதத்தை பார்க்குற, அதில் ஆணிகள் கடாவப்பட்ட பாதத்தை பார்க்கும் பொழுது அவருடைய வலது கரம் என் தோள் பட்டையை பிடித்து கொண்டு, உன்னை காப்பாற்றினது நான் தான், உன்னை பேர் சொல்லி அழைத்தவன், ஆகவே உன்னை இந்த ஊழியத்துக்காக உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆண்டவர் அந்த நாளில் அவருடைய முகத்தை, அழகான முகம், எனக்காக ரத்தம் சிந்தின தேவன் என்னை ரட்சித்த நாளில் அவருடைய நாமம், அந்த முகத்தை, இயேசுவானவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நான் மிகுந்த அழுது துக்கத்தோடு இருந்தேன். ஆண்டவர் சொன்னார், உனக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளு, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், ஆனால் உன்னை கொண்டு அநேக காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி அன்றைக்கு என்னை ஆண்டவர் பிடித்தார். அப்போ நான் ஜெபம் ஆரம்பித்து விட்டேன். ஒவ்வொரு நாளும் மறாத நாள் ஜபிக்க ஆரம்பம் பொழுது ஆவியானவர் என்னை நிரப்பினார். நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்ப ஆரம்பித்தார். அது நிரப்புனது திருப்பத்தூரில் நிரப்பினார். மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு ஜபிக்க தெரியாது. அப்போது எப்படி ஜபிக்கிறது? நான் அப்போது இரவு நேரம் 2 மணிக்கு ஆண்டவர் என்னை எழுப்ப ஆரம்பித்தார். 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் ஜபிப்பேன். ஜபித்துட்டு அப்புறமா படுக்குவேன். திருப்ப 2 மணிக்கு ஆவியானவர் எழுப்பினார், இது தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற நேரம், நான் உனக்கு கற்றுத்தரேன்னு. அப்போ ஜபிக்க ஆரம்பிக்க கற்றுக்குத்தார், எப்படி ஜபிக்கணும், என்னத்துக்காக ஜபிக்கணும். அப்போ ஆவியானவர் எனக்குள்ளே நிரப்பி, என்னை ஆவியில் நிரப்பி, ஆவியில் கொண்டு நிறைய காரியங்களை காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல என்னுடைய ஊழியத்தில் நான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக சொல்லுகிற பெருமைக்கல்ல, என்னை கொண்டு ஒரு 3 வயது குழந்தையை பிசாசை துரத்தினார். அவருக்கு அந்த குழந்தை 3 வயது, என்னுடைய பெரியம்மா பையன் குழந்தை, பெண் குழந்தை, ஒரு தற்கொலை ஆவி 3 வயது குழந்தை உள்ளே புகுந்து விட்டது. நான் போய் உக்காந்து அந்த இடத்துல அந்த மகளை பார்க்கும்போது உருண்டி அப்படியே இப்படி வந்து என் பாதத்தில் வந்து விழுந்துச்சு. அப்போது அந்த ஆவியை பார்த்து பேசும் பொழுது ஆண்டவர் அப்போது என் கண்களை திறந்து அசுத்த ஆவிகளை பார்க்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். அல்லேலூயா.